Hello friends, welcome to my channel Mombeauty Arts. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரைடல் ரோஸ் பெட்டல் ஸ்ட்ரிங்ஸா, அதாவது மணப்பெண்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, தலையில் ரோஜா பூ இதழ் மாலை வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் இன்றைக்கி நான் எப்படி பண்ணுறதுன்ட்டு சொல்லித்தர போகிறேன். இது பிகினர்ஸ்க்கான வீடியோங்க. ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க ஆல் அப்படின்னு பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மெயினாக தேவைப்படுறது நார்மல் பூ கோர்க்கிற ஊசி எடுத்திருக்கேன், நூல் தேவைப்படும், அண்ட் தென் ரோசஸ். அவ்வளோதான். இன்றைக்கி நான் 5 ரோஸ் வச்சு நான் இன்றைக்கி பண்ணி காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ரோஜா இதழ் எல்லாத்தையுமே ஒரு கையில் பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி காம்பு ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு சின்ன ப்ரெஷர் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரோஜா இதழ் எல்லாமே தனியாக வந்துடும். இந்த மாதிரி தனியாக எடுத்துட்டு வெளியில் இருக்கிற பெரிய பெரிய இதழ்கள் மட்டும்தான் நமக்கு இப்போ தேவை. உள்ளே இருக்கிற ரொம்ப குட்டியாக இருக்கிற இதழ் எதுவுமே நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி உள்ளே இருக்கிற இதழ் எல்லாத்தையுமே நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். இது எதுவுமே தேவையில்லை. மீடியமாக இருக்கிற இதழ் கூட எடுத்துக்கலாம், பட் ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா அந்த இதழ்கள் எதுவுமே நமக்கு தேவையில்லைங்க. இப்போ இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இதழ்கள் எல்லாத்தையுமே மொத்தமாக பிடிச்சிட்டு காம்பு ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு சின்ன ட்விஸ்ட்டு, ஒரு ப்ரெஷர் ஒன்று கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தனியாக வந்துடும். இதில் பெரிய இதழ்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. இது பிகினர்ஸ்க்கான வீடியோங்க. ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க இந்த வீடியோ தாராளமாக ஸ்கிப் பண்ணிடுங்க. பிகினர்ஸ் கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இதில் சின்ன சின்ன இதழ்கள் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேங்க. எஸ், நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு நான் இதை எப்படி மடக்கணும் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் பெரிய இதழாக பார்த்து எடுத்திருக்கேன். இதில் குழியான பகுதி கீழேயும் மேடான பகுதி மேலேயும் பார்க்குற மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ரைட் சைடு ஒரு பெண்டு, அதே மாதிரி லெஃப்ட் சைடு இந்த மாதிரி ஒரு சின்ன பெண்டு மடக்கிட்டு அடியில் ஒரு குட்டி பெண்டு வரணும். இதோ இந்த மாதிரி. ஓகேங்களா? புரியும்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடு ஒரு பெண்டு, ரைட் சைடு ஒரு பெண்டு, அதே மாதிரி அடியில் ஒரு பெண்டு வந்திருக்கணும். இது வந்துட்டு பெரிய இதழுக்கு. இப்போது ரொம்ப குட்டியான இதழ் நான் எடுத்து உங்களுக்கு மடக்கி காமிக்கிறேன் பாருங்கள். இது ரொம்ப குட்டியான இதழ். இதை வந்துட்டு சும்மா இப்படி ரெண்டாக மடக்கிட்டு இதை அப்படியே கோர்த்துக்கலாம். ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிட்டு அப்படியே கோர்த்துக்கோங்க. அடுத்து மீடியம் சைஸ் நான் இதழ் எடுத்து காமிக்கிறேன். இப்போது இது வந்துட்டு மீடியம் சைஸ் இதழ். இந்த ஒயிட் கலர் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நம்ம மடக்கக்கூடாது, அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் மடக்கணும். இது மீடியமாக இருக்கிறனால ரைட் சைடு வந்துட்டு மேலாக மடக்கிக்கிறேன், லெஃப்ட் சைடு வந்துட்டு கீழே மடக்கிக்கிறேன். அப்போது 3 பெண்டு வந்துடும் இதில். இந்த ரைட் சைடில் மேலே, லெஃப்ட் சைடில் கீழே, இந்த மாதிரி மடக்கி நம்ம கோர்த்துக்கணும். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பெரிய இதழ்னா 4 மடக்கு, மீடியம்னா 3 மடக்கு, ரொம்ப குட்டினா 2 மடக்கு. இப்போது இந்த கீழே நம்ம காம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த காம்பில் லீவ்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு முள் இல்லாத பக்கமாக பார்த்துட்டு 2 குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த மேலே இருக்கிற போர்ஷன் நமக்கு தேவையில்லை. இதோ இந்த மாதிரி 2 பீசஸாக கட் பண்ணிக்கணும். இது எதுக்காகனா பிகினர்ஸ்க்கு வந்துட்டு கோர்க்கும்போது அந்த ரோஜா இதழ்கள் வந்துட்டு நூல் விட்டு வெளியே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இதை ஃபஸ்ட்டு நம்ம கோர்த்துக்க போகிறோம். இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப அழகாக காட்ட போகுது. இந்த கீழே இருக்கிறதுல தான் நம்ம பெண்ட் பண்ணணும், மறந்துடாதீங்க. இப்போது ஊசியில் நூலை நான் கோர்த்துக்கிறேன். ஒரே நூலை தான் 2ஆக கோர்த்துக்கிட்டேன். அட் லாஸ்ட் என்ன பண்ணணும்னா கொஞ்சோண்டு நூல் விட்டு 2 முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம நார்மல் முடிச்சு போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி 2 முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போது நான் 2 முடிச்சு போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த காம்பு நம்ம 2 கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு காம்பு வந்து நம்ம கோர்த்துக்கணும். எதுக்காகனா ரோஜா இதழ்கள் எதுவுமே வெளியே வராமல் இருக்கிறதுக்காக. இப்போது ஃபர்ஸ்ட் நான் ஒரு காம்பு வந்துட்டு கோர்த்துக்கிட்டேன். அந்த முடிச்சு போட்ட இடத்துல நான் கொண்டு வந்துட்டேன். இப்போது நம்ம ரோஜா இதழ் கோர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நான் பெரிய இதழாக எடுத்திருக்கேன். பெண்டாக இருக்கிறது மேலேயும் குழியாக இருக்கிறது கீழேயும் பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ஒயிட் கலர் போர்ஷனில் மடக்கக்கூடாது. இந்த சைடு ஒரு மடக்கு, அந்த சைடு ஒரு மடக்கு, அடியில் ஒரு பெண்டு, இந்த மாதிரி வரணும். இப்போது நம்ம கோர்த்துக்கலாம். புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் அந்த ஊசியில் கோர்த்துக்கிறேன். இப்படி கோர்த்துட்டு அடுத்த இதழ்கள் எடுத்துக்கலாம். இந்த ஒயிட் கலர் போர்ஷன் தான் நமக்கு ரொம்ப அழகாக காட்ட போகுது. அடுத்த இதழ் எடுத்துக்கிறேன், அதையும் இதே மாதிரி பெண்ட் பண்ணிக்கிறேன்.
பெண்ட் பண்ணிவிட்டு எப்படி கோர்க்கணுன்னா, நம்ம ஒரு இதழ் இறக்கணும் பார்த்தீங்களா, அந்த இதழுக்கு பக்கத்திலே தான் வைக்கணும். இதே மாதிரி வரிசையாக எல்லா இதழையுமே நம்ம வைக்க போகிறோம். இப்போ அடுத்து 3வது இதழ் வைக்கிறேன் பாருங்கள். இதை இறக்கிட்டு 2வது இதழுக்கு பக்கத்தில் 3வது இதழ் வைக்கிறேன். இதே மாதிரி ரவுண்டாக கோர்த்துக்கணும். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போது ஒரு ரவுண்டு ஃபுல்லாக முடிச்சிட்டேன். கரெக்டாக லைனாக கோர்த்துக்கிட்டேங்க. ஊசி ஃபுல்லாக நிறையிற வரைக்கும் கோர்த்துக்கணும். ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆக கண்டிப்பாக 7 to 8 இதழ் வந்துட்டு நமக்கு தேவைப்படுது. இப்போது ஒரு ரவுண்டு ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த ஊசி ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம லெஃப்ட் ஹேண்டில் ஊசியை பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டில் அந்த ரோஜா இதழ் மொத்தமாக கீழே இறக்கி கொண்டு வரணும். நம்ம காம்பு கோர்த்தோம் பார்த்தீங்களா, அந்த காம்பு கிட்ட நான் இந்த ரோஜா இதழ் ஃபுல்லாத்தையுமே கொண்டு வந்துடுறேன். இப்போ பாருங்க, இதே மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டியும் ஊசி ஃபுல்லாக கோர்த்ததுக்கு அப்புறமா கீழே இறக்கணுங்க, மறந்துடாதீங்க. அண்ட் ரொம்ப அழுத்தி பிடிக்க வேண்டாம், கொஞ்சம் கேப் இருக்கட்டும். பட் நூல் தெரியாத அளவுக்கு பார்த்துக்கணும், அவ்வளோதான். அவ்வளோதாங்க, எல்லா இதழ்களையும் நான் கோர்த்துட்டேன். இதுதான் லாஸ்ட் பெட்டல். இது குட்டியாக இருக்கிறதுனால ஜஸ்ட் 2ஆக மடக்கி நான் கோர்த்துக்கிட்டேன். ஊசி ஃபுல்லாக கோர்த்ததுக்கப்புறமா கீழே இறக்கிக்கிறேன். இப்போது நான் 5 ரோசஸில் பண்ணியிருக்கேங்க. இவ்வளோ பெரிய மாலையாக நமக்கு வந்திருக்கு. லாஸ்ட் வந்துட்டு இன்னொரு காம்பு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதையும் இறக்கி கம்ப்ளீட் பண்ணிடலாம். வேணுங்கிற அளவுக்கு நூல் விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. தென் இதில் 2 நூல் இருக்குது. அந்த 2 நூலையும் தனித்தனியாக எடுத்து 2 முடிச்சு போட்டுக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் 2 முடிச்சு போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி 2 முடிச்சு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பிரைடல் ரோஸ் பெட்டல் ஸ்ட்ரிங் ரெடி ஆயிடுச்சு. இதை வேணின்னு கூட சொல்லுவாங்க. மணப்பெண்ணுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதனால் இதை வேணின்னு கூட சொல்லுவாங்க. வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் எனக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்டை எனக்கு கீழே கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மாம் பியூட்டி ஆர்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். டாடா.